Hi friends, welcome to our channel Kalam's Measures. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம TNPSC TNUSRB பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாसेस, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் TNUSRB ல SI க்கும் PC க்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கோம். ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது TNUSRB ல SI க்கும் PC க்கும் பாத்தீங்கன்னா சைக்காலஜின்னு ஒரு டாபிக் வரும். எப்படின்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க. எப்படின்னா தமிழ் பிளஸ் ஜிகே அப்படின்னு தனித்தனியா பிரிப்பாங்க அந்த கொஸ்டின்ஸை. அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வரும். 100 கொஸ்டின்ஸ் வரும். சைக்காலஜில பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஜிகே பிளஸ் சைக்காலஜி ரெண்டு பார்ட்டா படிப்பாங்க. தமிழ ஒரு பார்ட்டா, இந்த ஜிகேவையும் சைக்காலஜி ஒரே பார்ட்டா படிப்பாங்க. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஜிகேல பாத்தீங்கன்னா 80 கொஸ்டினும் சைக்காலஜில பாத்தீங்கன்னா 60 கொஸ்டினும் வரும். நோட் பண்ணிங்க. ஜிகேல 80 கொஸ்டினும் சைக்காலஜி 60 கொஸ்டின் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சைக்காலஜியில என்னென்ன படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். சைக்காலஜி என்ன டாபிக் வரும், எந்தெந்த யூனிட் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகேல 80 கொஸ்டின் வரும், சைக்காலஜியில் 60 கொஸ்டின் வரும். இந்த 60 கொஸ்டினுக்கான வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உளவியல் சைக்காலஜி எப்படி படிக்கணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்காலஜி நம்ம சிலபஸ் எடுத்துட்டா பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. 5 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. 5 பார்ட்டை பாத்தீங்கன்னா தனித்தனியா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சைக்காலஜில இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபுல்லா பார்த்தரலாம். என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக்காலஜி என்னென்ன டாபிக் இருக்கு பாருங்க. ஒத்தத்தன்மை, அனலாக் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கீத மொழி வரிசையாக்கம், எழுத்துக்களின் தொடர் வரிசை, நம்பர் சீரீஸ், அதே மாதிரி எண்களின் தொடர் வரிசை, நம்பர் சீரீஸ், எழுத்துக்களின் தொடர் வரிசை, அதெல்லாம் பாத்துக்கோங்க. பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், வார்த்தை எப்படி வரிசையா இது பண்றது, அமைக்கிறது அப்படின்ற வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திசை மற்றும் தூர கணக்குகள், அதாவது டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் சம்ஸ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவு முறைகள், எப்படின்னா உறவு முறைகள், ரத்த உறவு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் சம்ஸ், கடிகார கணக்குகள் அது பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தரவரிசை, ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டரு. அதே மாதிரி பகுப்பாய்வு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்படம், வெண்டைகிராம் சொல்லுவாங்க, அந்த இது பாத்தீங்கன்னா அந்த இது வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனுமானம், அசம்சன், அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பகடைகள், டைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயது கணக்குகள், ஏஜ் சம்ஸ் எல்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ரயில் கணக்குகள், ரயில் கணக்குகள் ரொம்ப முக்கியம், அது முக்கியம். அடுத்து பாருங்க படங்கள் தொடர்பான கணக்குகள். எப்படின்னா இது ரொம்ப முக்கியம். எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு படத்தை கொடுத்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எப்படின்னா வெண்டைகிராம் அது மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா வெண்டைகிராம் வரும், பார் டயக்ராம், எப்படின்னா பார் டயக்ராம், அதே மாதிரி பை சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய இது வரும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தனியாக வந்து கொடுத்துருப்போம். நோட் பண்ணிக்கங்க. எண் தொடர்பான கணக்குகள், எப்படின்னா நம்பர் சம்திங், நம்பர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா சம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்கள் மற்றும் எழுத்துக்கள் எப்படின்னு பாருங்க. இப்போ லைனாக இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, இங்க பார்த்தீங்கன்னா கேப் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 32 அது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத ஞாபகம் இருக்கும், தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி சம்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். நோட் பண்ணிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில். எப்படின்னா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஒரு 20 டாபிக் பக்கத்தில் இருக்கு. இந்த 20 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான டாபிக். மொத்தம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 60 சம்ஸ், 60 கேள்விகள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வருது. சைக்காலஜியில் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 20 டாபிக்ஸ் இருக்கும். 20 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்குங்க. இது மட்டும் பார்த்தாவே மேக்ஸிமம் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் டாபிக், சைக்காலஜிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாபிக் வரும். என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க சுருக்குக. எப்படின்னா மேக்ஸ் டாபிக் என்னன்னு பாருங்க, சுருக்குக. மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கை தெளிவாக பார்த்துங்க. ஸ்கூல் புக்கை சுருக்கு எங்க இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா எங்க இருக்கு அப்படின்னா தனித்தனியா வீடியோ கொடுத்துருவோம். அதில் போய் பார்த்துட்டு இப்போ தனி வெட்டி எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அது தெளிவாக நீங்க பார்த்துட்டு ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் பார்த்தாவே போதும் மேக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, சைக்காலஜி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லெசன்ஸ் நம்ம சைக்காலஜி ஒரு டாப்பிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது தெளிவாக பார்த்தாவே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சுருக்கு, சிம்பிளிபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி நோட் பண்ணிங்க. லாப நட்ட கணக்குகள், எப்படின்னா லாப நஷ்டம், ப்ராஃபிட் லாஸ் சம்மு. அதே மாதிரி தள்ளுபடி சம்மு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. சதவீதம், அதே மாதிரி சராசரி, வேலை மற்றும் நேரம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நான் சொல்ற வரையும் இந்த நிகழ்த்தொகை வரையும் பார்த்தீங்கன்னா
தெளிவாக பார்த்துக்கணும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இந்த நிகழ்த்தவு மேலே சுருக்குலேருந்து நிகழ்த்தவு வரையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு அடுத்த இருக்க டாபிக்ஸ்லாம் பாருங்க. எப்படின்னா பாருங்க, எண்கள், நம்பர்ஸ், அதே மாதிரி மாறல் கணக்குகள். மாறல்னா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நேர்மாறல் பிளஸ் எதிர்மாறல் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தீங்கன்னா மாறல் கணக்குகள்ல வரும். அதே மாதிரி புதிர் கணக்குகள் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்துடும். நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த முன்னாடி சொன்ன இதுவரையும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நிகழ்த்துல தெளிவாக பார்த்துட்டு அடுத்து இருக்கிறது வந்து சம்திங் பாருங்க. எப்படின்னா எதுவுமே பார்க்காததுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருங்க. தெளிவாக பார்த்துட்டு அடுத்து இருக்க சம்ஸ்லாம் மற்றது ரொம்ப முக்கியம் தான். இதை வந்து தெளிவாக பார்த்துட்டு அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அளவீடுகள், இயற்கணிதம், அல்ஜிப்ரா, புதிர் கணக்குகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கோணவியல், வடிவியல், புள்ளியல், அணிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் மேக்ஸில் இருக்க டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். அதுக்கடுத்து மேக்ஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் கையாளுதல். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னு பாருங்க, பை சார்ட், ஒரு சார்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. சார்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரே கொஸ்டின் கொடுத்து இந்த ஒரு சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் அப்படின்ட்டு கேட்பாங்க. எப்படின்னா 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே சார்ட்டை வச்சு கேட்பாங்க. இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூயும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பை சார்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சம்ஸ் கேட்பாங்க. இந்த வேல்யூ கொடுத்து இந்த சம்திங் வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பார்கிராஃப் ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் பை சார்ட்டு, பார் சார்ட்டு, டேபிள் இருக்கலாம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா தகவல் கையாளுதல் அப்படின்ற டாபிக் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 கொஸ்டின் வரும். எவ்வளோ பாருங்க, 7 to 10 கொஸ்டின் வரும். நோட் பண்ணிக்கங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, என்னன்னு பாருங்க, பை சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எப்படின்னா இப்படி இதாகும். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ இப்படி பார்த்தீங்கன்னா வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் வரும். நோட் பண்ணிக்கங்க. அது பார்த்தீங்கன்னா டேபிளில் காமிச்சிங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இயரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இயர் டேபிள் கொடுத்து சம்ஸ் கேட்பாங்க. அது எல்லா வேல்யூ இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான் இந்த தகவல் கையாளுதல் அப்படின்ற டாபிக். தெளிவா எப்படின்னா லைட்டா யோசிச்சோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதான். இதுவரையும் நம்ம இப்போ வரையும் சொன்னது வரையும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபுல்லாக அடங்கும். இதுக்கு கீழே நம்ம என்னென்ன சொல்ல போனீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் வரும். நோட் பண்ணிங்க. இங்கிலீஷில் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் பேசஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுப்போம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். அதில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துருவோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம லெசன்ஸ் கிளாஸஸ் கொடுப்போம். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, நோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், idioms அண்ட் phrases, கொஸ்டின் டாக்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன். நோட் பண்ணிங்க. சென்டென்ஸ் பேட்டர்னு, ப்ரிப்போசிஷன், இஃப் கிளாஸ், டென்சஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் கம்பேரிசன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ். இது கீழே இருக்க மேலே இருக்கலாம். தெளிவாக பார்த்துட்டு அடுத்து கீழே இருக்க பாருங்க. எப்படின்னா ஹோமோஃபோன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், சிலபிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக இருக்கு. இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில் கீழே வர இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரேராக பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் அது மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இது கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டாபிக்ஸ். எப்படின்னா பாருங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டாபிக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டாபிக் கீழே வந்துடும். இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா தனியாக எப்பயுமே நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்ம படிப்போம். அந்த எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கிறவே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக அடங்கிடும். எப்படின்னா பாருங்க, இலக்கண கேள்விகள் அப்படின்னா இலக்கணத்திலிருந்து கேள்விகள் வரும். அதே மாதிரி இலக்கண குறிப்பு, அதாவது ஒரு சொல்லு கொடுத்துட்டு அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருவாங்க. வாழ்க அப்படின்னு வேர்ட் கொடுத்துட்டு இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நம்ம
தெரிஞ்சிருக்கணும். இதான் இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேர்த்தெழுக பிரித்தெழுக, அதே மாதிரி எதிர் சொல் ஆப்போசிட் அது தெரிஞ்சிருக்கணும். அதே பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுனா இப்ப இங்கிலீஷ் வச்சுக்கலாம், இப்பனா வேணாம், இப்ப டோர்னு வச்சுக்கலாம். டோர்னா ஆங்கில சொல், தமிழ் சொல்னா என்ன கதவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொறுத்துக பாத்தீங்கன்னா என்ன வேணும்னா கேட்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முக்கியமான பாத்தீங்கன்னா நூல்கள் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் யார் எழுதுனா அப்படின்னு வரும். எப்படின்னா செய்யுள் இது பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து கேள்விகள் வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செய்யுள் அது சாரி அந்த ஆசிரியர் பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தெளிவா பாத்துக்கலாம். இதுதான் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சைக்காலஜில நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்ற டாபிக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்காலஜில ஒரு 20 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 20 டாபிக் தெளிவா பார்த்துட்டாவே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ் டாபிக் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் தான். மேக்ஸை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்தாவே போதும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோஸ் தனித்தனியா கொடுப்போம், தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க தகவல் கையாளுதல், இதுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா வீடியோ கொடுப்போம், தெளிவா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த தகவல் கையாளுதல்ன்றா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லெசன், கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம், தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் பாத்தீங்கன்னா போதும். அது பாத்தீங்கன்னா தனித்தனியா வீடியோ கொடுப்போம், அந்த வீடியோ தெளிவா பார்த்தாவே நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க, தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த டாபிக்ஸ் மட்டுமே பார்த்தா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கீழே வர இங்கிலீஷ் தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழுக்கு இந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சைக்காலஜி 60 கொஸ்டின்ஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா சைக்காலஜி 60 கொஸ்டின் வரும். இந்த டாபிக்ஸ் இருந்தா மட்டும்தான் வரும் பாத்தீங்கன்னா வரும். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற இந்த ஜிகேக்கும் இந்த சைக்காலஜி பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜாயின் பண்ண நம்ம டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனல் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.